ஹாய். போன பார்ட்டில் கணேஷும் வசந்தும் செல்வரங்கத்தை மீட் பண்ணுறதுக்காக அந்த மலைமாளிகைக்கு போன வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது அவங்க அந்த மலைமாளிகையில் போய் செல்வரங்கத்தை மீட் பண்ணாங்களா? அந்த மலைமாளிகையில் இன்னும் என்னென்னலாம் மர்மங்கள் இருக்குது பார்க்கலாம். தொடரலாம் வாங்க. வசந்த் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த பொண்ணை தேடிட்டு போக கணேஷ் துணிந்து உள்ளுக்குள்ளே செல்வரங்கம்னு சொல்லிக்கிட்டே உள்ள கதவை திறந்து போகிறாரு. அங்கே ஒரு ஃபேனும் ஒரு லைட்டும் எரியிற அவங்க கணக்கு தெரியுது. அப்படியே உள்ளே தொடர்ந்து செல்வரங்கம் செல்வரங்கம்னு சொல்லிக்கிட்டே கணேஷ் போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ அந்த படி ஏறி மேலே இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது செல்வரங்கம் அந்த பெட்டு மேலே காலை நீட்டிட்டு தலகாணியை முதுகுக்கு வச்சுட்டு உட்காந்த மாதிரி ஒரு பொசிஷன்லையும் அவரோட மார்பு வரைக்கும் ஒரு போர்வையை பொத்திட்டு ஏதோ ஒரே திசையை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பாட்டிலாக நிறைய மருந்து இருக்குது. கணேஷ் அவரை பார்த்ததுமே செல்வரங்கம் நான் கணேஷ் வந்திருக்கேன், லாயர் கணேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டே இருக்கும்போது கணேஷுக்கு மைண்டில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே அவர் பேசுறதை நிறுத்திட்டு அவர் பக்கத்திலே போய் பார்க்குறாரு. அவரோட பார்வை விலகவே இல்லை. இவர் சொன்னது எதுவும் அவர் காதில் கேட்ட மாதிரியும் தெரியல. இன்னும் கூர்ந்து பார்க்கும்போது ஒரு எறும்பு அவர் மூக்கு வழியில் உள்ளே போயிட்டு வெளியே வரதை பார்க்குறாங்க. வாயோரத்தில் பழுப்பு நிறத்தில் ஏதோ ஒரு திரவம் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. வாழ்நாளில் எத்தனையோ உடல்களை, உயிர் உள்ள உடல்களை, உயிர் இல்லாத உடல்களை கணேஷ் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த உடம்பை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பாசி பச்சை கலர்லேயும் அப்படியே உடம்பு ஒரு மாதிரி உருகி போய் அந்த மாதிரி இருக்குது. இவர் கண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதையோ ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கணேஷால் அந்த உடம்பை ரொம்ப பார்க்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஜன்னல் ஓரமாக போய் எட்டி பார்த்தா அந்த ஊஞ்சல் இன்னும் காலியாக ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து வசந்தை கூப்பிடுறாரு. இன்னும் சத்தமாக கூப்பிட்டதுக்கப்புறமா தான் எங்கேயோ தூரத்தில் இருந்து வசந்த் என்னன்னு கேட்குறதுக்கு உடனே இங்கே மேலே வான்னு சொன்னோன்னே வசந்த் மேலே வேர்த்து விறுவிறுத்துட்டு ஓடி வராரு. பார்த்தா என்ன பாஸ், இவர் தான் செல்வரங்கமா, என்ன ஒரு மாதிரி படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு கணேஷ் சொல்ல வசந்துக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த பாட்டோட ஃபுல் வீடியோ இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.